ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரோட் சைடு காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என் மக கோயம்புத்தூரில் படிக்கும்போது இந்த காளான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாளாம். ஸோ அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுனால அதை செய்தாலாம். எனக்கு வீடியோ அனுப்பி வச்சா. ஒரு 100 கிராம் காளான், 100 கிராம் கேபேஜ், முட்டைக்கோஸ் எடுத்திருக்கா. சுத்தமாக கழுவி தண்ணி வடிய வச்சதாக இருக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்ல கலராக இருக்கும். ஸோ சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா விரவி பாருங்கள். திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். நல்லா பிரட்டி இப்படி ஸ்பூனால் எடுத்து இந்த பக்கோடா முழுகிற அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு ஜென்டிலாக எடுத்து போடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக போட்டுருங்க. அது நல்ல இந்த மஷ்ரூமும் கேபேஜும் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக வெளியே கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொன்னிறமாக இப்படி வந்தோன்னே எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 மேஜிக்கரண்டி எண்ணெய், அப்புறம் 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு திரும்ப சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாடை மடங்கணும். இஞ்சி பூண்டு வாடை மடங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தக்க மிளகாத்தூள் சேர்த்து ஒரு சாஸ் மாதிரி திக்காக வரும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 கப் தண்ணியில் கலந்து இப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு 200 மில்லி தண்ணியில் கலந்து சேர்த்திங்கன்னா சாஸ் இப்படி திக்காகி வரும்போது நம்ம பொரித்து வச்சுருக்கிற காளான் முட்டைக்கோஸ் ஃப்ரையை இதில் சேர்க்கணும். சும்மாவும் சாப்பிட்லாம். இப்படி சாஸில் பிரட்டி ரோட் சைடில் தர்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பிரட்டியாச்சு பாருங்கள், கெட்டியாகி வருது. இப்போ கொஞ்சம் நறுக்குன பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லிக்கீரை மேலே தூவி அலங்கரிச்சுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இது அப்படியே பவுலில் எடுத்து சும்மா ஈவினிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம். அல்லது சப்பாத்தி பரோட்டாக்கும் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இந்த டிஷ் நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.